தெற்காசியாவில் இது மூன்றாவது நாடு. 2022 இலங்கை, 2024 வங்கதேசம், இப்போ நேபாளம். மற்ற நாடுகளை விட நேபாளம் முக்கியத்துவம் உடைய நாடு. ஏன்னு சொன்னா இங்கே ஒரு கம்யூனிச புரட்சி, மாவோயிஸ்ட் புரட்சி நடந்த நாடு என்கிற வகையில் அதை பார்க்கணும். 1996 இருந்து 2006 வரைக்குமாக ஆயுத போராட்டம் நடந்தது. அதன் மூலமாக மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டது. உலகத்தின் ஒரே இந்து நாடு என்கிற நாடு மக்களாட்சி குடியரசாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல புரட்சி நடந்த நாட்டில் ஏன் இவ்வளவு பிரச்சனை? இன்னைக்கு நடந்த கிளர்ச்சிக்கு கூட காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அங்க ஒரு உயர் அதிகார வர்க்கம் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்குது. அது தவிர மற்ற மக்கள் எல்லாமே துன்ப துயரங்களை அனுபவிக்கிறாங்க. அந்த உயர் அதிகார வர்க்கம் அடிக்கக்கூடிய கூத்து கொட்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு அதை வீடியோக்கள் எல்லாம் பார்த்து அதை எடுத்து போட்டு நமக்கும் ஆளும் வர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பாருங்கன்ட்டு பிரச்சாரங்கள் நடந்ததன் மூலமாக மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு நிலவிட்டு இருக்கும் போது அரசு என்ன பண்ணுதுன்னா, ஊழல் ஊதாரித்தனத்தை தடை பண்றதுக்கு பதிலாக ஊடகங்கள் எல்லாம் தடை பண்ணுது. கிட்டத்தட்ட 26 ஊடகங்கள் தடை பண்ணப்படுது. அது மூலமாக தான் இந்த கிளர்ச்சி வெடிச்சு எழுந்துச்சு. ஊடகங்களை தடை செய்யாதே, ஊழலை தடை செய் அப்படின்னு முழக்கத்தை வச்சு வீதிக்கு வந்தவங்க தான் இவ்வளவு விஷயத்தை செஞ்சாங்க. இந்த புரட்சி நடந்த நாட்டில் என்ன வகையில் இவ்வளவு தூரம் மக்கள் கொந்தளிச்சாங்க? அங்க புரட்சி எந்த அளவில் தோல்வி அடைஞ்சது? புரட்சி அந்த நாட்டில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மட்டும்தான் தோல்வி அடைஞ்சுதா? ஒரு நாட்டில் புரட்சி நடக்கும்போது அந்த புரட்சிக்கு துணையாகவும் அதனுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய முகாம்கள் ஏதாவது இருக்குதா? நாம இப்பவும் கூட என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, சீனா ரஷ்யா மாதிரியான நாடுகளை சோசலிச முகாம்னு சொல்லக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. அப்ப சோசலிச முகாம்களுக்கான சர்வதேச பாத்திரம் என்ன? புரட்சி நடக்கக்கூடிய நாடுகளுக்கு அவங்க செய்ய வேண்டிய வரலாற்று கடமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கூடுதலாக இந்தியாவினுடைய மேலாதிக்கம் நேபாளத்தில் என்ன இருந்தது அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். இதெல்லாம் தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவாலாக நாம கருதுறோம்.